மின்சார அமைச்சரா இருந்தா பாரு உங்க ஊர்ல விளக்கு எரியுது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாங்க ஜெனரேட்டர் கொண்டு வந்து வச்சு அடிச்சிட்டு இருக்கிறோம். இவன் தான் அமைச்சர், மின்சார அமைச்சர். ஏங்க கவர்னருக்கு 2 டெலிகிராம் கொடுங்க. ஆல்வேஸ் பிளாக் அவுட் இன் பரங்கிப்பேட்டை பப்ளிக். 2 ஜஸ்டிஸ் கொடுங்க. 10 நாள் பாருங்க. இல்லனா எங்க வக்கீல போய் பாருங்க. நேரா ஒரு ரிட்ட போட்டா கிழிஞ்சு போயிடும். இதே சிட்டில ஆஃப் பண்ணுவானா? எங்க ஊர்ல ஆஃப் பண்ணுவானா கேளுங்க. ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகுதான் கேளுங்க. உங்க ஊர் பசங்க எல்லாம் வந்திருக்கானுங்க. டிரான்ஸ்ஃபார்மரையே கொளுத்திடுவேன் நான். என்னங்க உங்க உரிமைகளுக்கு நீங்க போராட மாட்டேங்கிறீங்க? முஸ்லீம்கள் நீங்களும் என்னமோ அந்நிய நாட்டுல வாழ்ற மாதிரியும் நம்ம இந்த நாட்டுல எவனோ எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரியும் நமக்கு இதுல சம பங்கு இருக்குங்க. நம்ம தயவு இல்லாம எவனும் பொழைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்க. 14% உள்ள ஒட்டுமொத்த ஜாதி நம்மளுதுங்க. மற்றவெல்லாம் 2% 3% இப்படிதான். நான் எல்லா ஜாதி தலைவர்களையும் வச்சு சங்கம் போட்டு பார்த்துட்டேன். முதல்ல என்னை வச்சு ஜாதி கட்சி தலைவர்கள்லாம் வந்து கூப்பிட்டாங்க. சரின்னு நான் என்ன உடனே சோழா ஹோட்டல்ல ஒரு ஹாலை பிடிச்சி உட்கார்ந்தோம். எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அவங்க தலைவராக இருந்துக்கலாம்னாங்க. ரைட்டு தான் சொல்லி உட்கார்ந்தோம். 2%, 2%, 4%, 3% கணக்கு கொடுத்தாங்க. எல்லாரும் மொத்தம் 64 ஜாதிக்காரர்கள் வந்தாங்க. ஆளுக்கு 2%, 1% கணக்கு கொடுத்துட்டே வந்தாங்களா? எல்லாத்தையும் குறிச்சேன். தமிழ்நாட்டினோட ஜனத்தொகை 6 கோடி. இதுல நீங்க சொல்ற 2%, 1% கணக்கு போட்டு பார்த்தா 36 கோடி பேர் வரும்.